ஏடிஹெச்டி விஎஸ் ஆல்காலிசம். ஆல்காலிசம் அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியலாம். பட் ஏடிஹெச்டி அப்படின்னு சொன்னா நிறைய பேருக்கு தெரியாது. காரணம் யாரும் சொல்லி தர்றதும் இல்லை. ஏடிஹெச்டி அப்படின்னு சொன்னா அட்டென்ஷன் டெபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர். சிம்பிளா சொல்ல போனா எந்த ஒரு செயல்லையும் கவனம் செலுத்த முடியாம எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அது முழுவதுமா முடிக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன். இன்னும் சிம்பிளா சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னா மந்த புத்தி அப்படின்னு சொல்லலாம். ஆல்மோஸ்ட் இந்த ஏடிஹெச்டி ப்ராப்ளம் வேர்ல்டு பாப்புலேஷன்ல 3% to 5% வரை இருக்கு. இந்த ஏடிஹெச்டி அப்படிங்கிறது ஒவ்வொரு மனுஷனுடைய சைல்ட்ஹுட்லயே ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. பட் அதீத குடிப்பழக்கத்திலையும் அடல்ட் ஆனதுக்கு அப்புறமும் இந்த ஏடிஹெச்டி ஃபார்ம் ஆகுது. ஏடிஹெச்டி ப்ராப்ளம் நமக்கு இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சிக்க முடியாத ஒரு வாழ்க்கை முறையை தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த ஏடிஹெச்டி ப்ராப்ளத்துக்கு கூட நம்ம குடிப்பழக்கமும் மிக்ஸ் ஆனா ரியலி லைஃப்ல பெரிய பெரிய ப்ராப்ளங்களை நம்ம ஃபேஸ் பண்ணியே ஆகணும். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு முன்னாடி என்னுடைய அதீத குடிப்பழக்கத்தினால நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் தான் ஏடிஹெச்டி ப்ராப்ளம் அப்படிங்கிறத ரீசெண்டாக தான் என்னாலேயே புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு. நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளத்தை ஆல்மோஸ்ட் நிறைய மதிப்பீடுகள் இன்னைக்கு ஃபேஸ் பண்ணலாம். பட் எதனால அந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்றோம் அப்படிங்கிறத தெரிஞ்சிக்காமலேயே நம்ம லைஃப் தோல்வி நோக்கி போயிட்டே இருக்கும். இந்த ஏடிஹெச்டி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு டோபமைன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாகவே சுரக்கும். அதனால எப்பவுமே சோர்வாகவே இருப்பாங்க. எந்த ஒரு செயல்லையும் அவங்களை ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அப்புறம் ஒரு கட்டிங் போட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்களோட லெவலே வேற லெவல்ல மாறிடும். அண்ட் நான் தான் எல்லாமே அப்படிங்கிற ஒரு பேட்ச் கண்டிப்பா வரும். அப்படிப்பட்ட மக்கள் தான் கண்டிப்பா ஏடிஹெச்டி ப்ராப்ளத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன அறிகுறி. நார்மலா இருக்கிற டைம்ல ப்ராப்பரா ஒரு வேலை செய்ய முடியாது. அதனால செய்யற வேலையில ப்ராப்ளம், அதுவே குடும்பத்துல ப்ராப்ளம், சமூகத்துல ப்ராப்ளம், அந்த மாதிரிப்பட்ட ஏகப்பட்ட ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் கண்டிப்பா வரும். இன்னொரு மேஜர் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொன்னா ரிஸ்கி டிசிஷன்ஸ் எடுக்க வைக்கும். அந்த மாதிரியான ரிஸ்கி டிசிஷன்ஸ் என்னையும் ஓவர் நைட்ல 1 crore இழக்க வச்சுச்சு. அண்ட் அந்த விரக்தியில சூசைட் எண்ணமும் கூட. எல்லாம் கடந்து மீண்டும் அந்த லைஃப் ட்ராக்கை பிடிச்சு ஓட சில வருடங்கள் மற்றும் சில நட்புகளை தியாகம் செய்ய வேண்டிய நிலை. என்னோட அனுபவத்துல நான் ஷேர் பண்றது எல்லாமே யாரும் ஷேர் பண்ணாதது. நமக்கு தெரியாமலேயே நம்ம தப்பு பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் நம்மளுடைய லைஃப் கீழ் நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியாமலேயே வாழ்க்கையை தொலைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா பக்கத்துல ஒரு பய வர நிக்க மாட்டோம். ஸோ பி கேர்ஃபுல் இந்த குடிப்பழக்கத்துல. குடிப்பழக்கமே இல்லாம ஒரு பரம யோக்கியனா வாழ்ந்துட முடியும் அப்படின்னா வெல் அண்ட் குட். பட் சராசரி மக்களுக்கு இந்த போதை எனப்படும் சோக்கு தேவைப்படுது. அந்த போதை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு உறவாடினோம் அப்படின்னு சொன்னா நம்ம மென்டல் ஹெல்த்தை ஸ்ட்ராங்கா வச்சுக்க முடியும். நம்ம மென்டல் ஹெல்த் ஸ்ட்ராங்கா இருந்தாலே ஆல்மோஸ்ட் எல்லா பிரச்சனைகளுக்கும் டாட் வச்சுக்கலாம். கமிங் பேக் டு ஏடிஹெச்டி. இந்த ஏடிஹெச்டி ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சிக்க சில அறிகுறிகள். உங்களால ஒரு புத்தகத்தை ஒரு பக்கத்துக்கு மேல தொடர்ந்து வாசிக்க முடியாது. நிறைய வேலைகள் எடுத்துப்பீங்க. ஆனா எல்லா வேலையும் உங்களால ஆன் டைம்ல செய்து முடிக்கவே முடியாது. நீங்க பிளான் பண்ற எல்லாத்தையுமே ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. என்னதான் நினைச்சாலும் ஆர்கனைஸ்டா உங்களால ஒரு வேலை கூட செய்ய முடியாது, இன்க்ளூடிங் உங்களுடைய பர்சனல் லைஃப் கூட. அப்புறம் ஆல்வேஸ் ஓவர் திங்கிங். 2 பெக்க போட்ட மைண்ட் எப்பவுமே ரோலர் கோஸ்டர் மாதிரி சுத்திட்டே இருக்கும். இதுல மோசமான செயல் என்ன அப்படின்னு சொன்னா நம்ம யார் சொன்னாலும் எதுவும் கேட்கறது கிடையாது. அண்ட் நம்ம இருக்கிற டிசிஷன் எல்லாமே ரிஸ்க்ல போய் தான் முடியும். என்ன ஒரு சில்லி திங்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா எங்கேயாவது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கோ வேற எங்கேயாவது போறோம் அப்படின்னு சொன்னா நம்மளால வரிசையில நிக்க முடியாது. அதனால ஏகப்பட்ட வேலைகளும் முடங்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா டோபமைனோட குறைபாடு. அது ஏடிஹெச்டி இருக்கிற மக்களுக்கு அதிகமாக சுரப்பது இல்லை. ஸோ மந்த நிலை, எதுலையும் ஃபோக்கஸ் பண்ண முடியாத நிலை. அதுவே 2 பெக்க போட்டா நான் தான் பெரிய புண்ணியவன் அப்படிங்கிற ஒரு பேச்சும் கூட. பட் போதை இறங்கினதும் பலூன்ல காற்று போன சிச்சுவேஷன். ஸோ அதனால டிப்ரெஷன் அண்ட் ஸ்ட்ரெஸ். ஸோ உங்களோட குடிப்பழக்கத்துல கவனம் கண்டிப்பா தேவை. சும்மா ஜாலியா ஸ்டார்ட் பண்ற ஒரு குடிப்பழக்கம் எங்கேயோ லீட் பண்ணி எங்கேயோ கொண்டு வாழ்க்கையை முடிச்சிட சிச்சுவேஷன்ல தான் நிறைய மக்கள் எஸ்பெஷலி நம்ம தமிழ் கம்யூனிட்டியில இருக்கிறாங்க. அதுவும் இல்லாம நம்ம தமிழ் கம்யூனிட்டியில இதை பத்தி யாரும் பேசுறது இல்லை. அதற்கு காரணம் தைரியம் இல்லாமை அப்படிங்கிறத விட அனுபவம் இல்லாமை அப்படிங்கிறது தான் என் சைட்ல இருந்து சொல்ல முடியும். ஆனால் என்னால பேச முடியும். அதுக்கு காரணம் முன்னாள் குடியாரன் என்பதாலும் இந்நாள் மதுப்பிரியன் என்பதாலும். யாராவது இந்த ஏடிஹெச்டி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா டைரக்டா மெசேஜ் பண்ணுங்க. என்னால முடிஞ்ச ஒரு கைட்னஸை உங்களுக்கு கொடுக்க முடியும். Cheers guys, bring responsibility.